ஓட்டுக்கு நோட்டு வாங்குவது நாட்டுக்கு துரோகம் விளைவிப்பதாகும். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ முச்சி, எங்கே இருக்கீங்க? அதான் வந்துட்டேன். ஓம் சாய் நமோ நமः, ஸ்ரீ சாய் நமோ நமः, ஜெய ஜெய சாய். நாடு முழுவதும் உள்ள 543 தொகுதிகளுக்கும் 7 கட்டமாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் 18, மூன்றாம் கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நான்காம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதியும், ஐந்தாம் கட்ட தேர்தல் மே 6ஆம் தேதியும், ஆறாம் கட்ட தேர்தல் மே 12ஆம் தேதியும் நடைபெறும். கடைசி கட்டமாக மே 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் 7 கட்டமாக நடைபெறும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 23ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிடா, என்ன பண்ணாலும் எலெக்ஷன் வர போது நீங்களா யார்கிட்ட ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நான் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இப்போ டென்த்ல இருக்க தலைவர் தான் ஓட்டு போடலாம். ஏன்னா அவர் தான் வந்து செடியெல்லாம் நடுறாரு, தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு, ஃப்ரெண்ட்ல இருக்காரு, நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருக்காரு, நல்லது பண்றாரு. அதனால அவர் ஆனா என் ஜாய் தமிழுக்கு தான் ஓட்டு போடுவோம். எனக்கு எவ்வளவு காசு தரானோ அதிகமா அவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இன்னுமா நான் சோசியல் மீடியால நம்பிட்டு இருக்கீங்க? ஃபேஸ்புக்கில் வாழ்க்கை சொல்றதுன்னா ட்விட்டரில் இருக்கிற தெரிவிக்கணும். அவன் பப்ளிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காண்டா. இப்போ ஆன்லைனில் செல்ஃபோன் ஆர்டர் பண்ணவே செங்கல் கொடுக்குற காலண்டா இது. இனிமேலாவது மீடியாவை நம்பாம நம்ம நல்ல தலைவனே தேர்ந்தெடுப்போம். நீ என்னடா சொன்னா ஜாதி கிறிஸ்தனுக்கு தான் ஓட்டு போடுவீங்க? உன் ஜாதியில் நீங்க எத்தனை பேர் பசி பத்திரமா படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடுறாங்க. அதை மூணு ஜாதி கட்சிக்காரங்க நீங்க அவன் பார்த்துருக்கானா? இனிமேலாவது ஜாதி அரசியல் பண்ற பின்னாடி போகாம நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்னா நிற்போம். நீ என்ன சொன்ன? இந்த தேர்தலில் யார் அதிகமாக பணம் கொடுவானோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 500 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்தா 5 வருஷத்துக்கு உன்னோட உரிமையை அவங்க கட்டி எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் உன்னோட வேலை என்ன தெரியுமா? வெறும் 27 பைசா. அப்போ நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு நீ எனக்கு அடிமை இருந்தா இருக்கியா? இனிமேலாவது சிந்திச்சு இந்த தேர்தலையாவது ஓட்டுக்கோசரம் ஓட்டு போடாம நம்ம நாட்டுக்கோசரம் ஓட்டு போடுங்க. இதுதான் நல்லா ஓட்டு இருக்கோம். யாருக்கும் இந்த மாதிரி ஆளுங்க ஓட்டு போடாதது அவன் அரசியல் தலைவனும் ஜாதி தலைவனும் அவன் தொடர்பில் வச்சு அவன் தலைவராகிறான். நம்மள மாதிரி வறுமையிலும் கஷ்டத்திலையும் போராடுகிற மக்களுக்கு என்னத்தையும் நல்ல தலைவர் கிடைக்கும். இனிமேலாவது நாம எல்லாம் முழுமையா ஓட்டு போட்டு நம்ம தேவையான நல்ல தலைவரும் நாமளே தேர்ந்தெடுக்கணும்.